1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 6 வருஷமா என்ன பாட விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாடகியான சின்மயி ட்விட்டர்ல போட்ட விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்குது. மணிரத்னம் இயக்கத்துல கமல், சிம்பு, த்ரிஷானி இப்படி பலரும் நடிச்சிருக்கிற தக்லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சு நடந்தது. அதுல சிங்கரான சின்மயி முத்தமலை அப்படிங்கிற பாட்டை பாடியிருந்தாங்க. அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னதான் ஆடியோ லான்ச்ல சின்மயி இந்த பாட்டை பாடி இருந்தாலும் சிங்கர் தீயோட வாய்ஸ் தான் இந்த சாங்ல அமைஞ்சிருக்கு. தக்லைஃபோட தெலுங்கு, ஹிந்தி வெர்ஷன்ல சின்மயி தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் தக்லைஃப்ல முத்தமலை பாட்டுக்கு தீ பாடி இருக்கிறாங்க, தெலுங்கு ஹிந்தியில முத்தமலை பாட்டுக்கு சின்மயி பாடியிருக்கிறாங்க. ஒரே படம் தான், ஒரே பாட்டு தான், ஆனா வேற வேற ஒருத்தரை பாட வச்சிருக்காங்க. தமிழ்ல பாடினது சந்தோஷ் நாராயணன், அவங்களுடைய பொண்ணு தான் தீ, அவங்க தான் அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அவங்களுமே ஒரு நல்ல சிங்கர் தான், செம டேலண்ட், செம வைப். அவங்க அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த முத்தமலை பாட்டுக்கு தீ தான் பாட வேண்டியதா இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா ஆஸ்திரேலியால இருந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவங்களால திரும்பி வர முடியல. அதனால சின்மயி கிட்ட இந்த பாட்டை அந்த ஸ்டேஜ்ல வச்சு படிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹிந்திலையுமே தெலுங்குலையுமே இந்த பாட்டை அவங்க பாடி இருக்கிறதுனால. அப்படி அவங்க அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல கீழே இருக்கிறவங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வைரல் ஆயிருக்கு. இப்போ முத்தமலை பாட்டோட சின்மயி பாடினதையும் தீ பாடினதையும் போட்டு கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்னு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே பெஸ்ட்டாக தான் பாடியிருக்கிறாங்க. 2 வேற வேற ஃபீலிங்ஸ்ல பாடின மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பாட்டை சின்மயி பாடும்போது ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ஏன் தமிழ் தக்லைஃப்லையும் அவங்களே பாட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டு வராங்க. ஆனால் இதே நேரத்தில் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நல்லா பாடுற சின்மயி ஏன் கடந்த சில வருஷமா பாடலைங்கிறதா. 2018 தொடங்கி இந்த 7 வருஷமா சின்மயி பாடிய பாடல்களில் நேரடி தமிழ் படங்கள் எதுவுமே கிடையாது. மற்ற மொழிகளில் அவங்க பாடியிருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் மீட்டு விவகாரத்தில் சின்மயி குரல் கொடுத்தது தான். அது என்னன்னா, கவிஞர் வைரமுத்துக்கு எதிராக அவங்க வச்சு குற்றச்சாட்டு தான். அதே மாதிரி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சில பெண்கள் தொடர்பாகவும் அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் ராதாரவி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சின்மயிக்கு தமிழ்ல பாடவும் டப்பிங் பேசவும் தடை விதிச்சாங்க. இதுல டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த தடை ஒரு ஓப்பனா இருந்துச்சு. ஆனா சினிமா பாடல்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெளிப்படையா இல்லைனாலும் அங்கேயுமே பாட இவங்களுக்கு தடை விதிச்சாங்க. 2018 இருந்து சிங்கர் சின்மயிக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில தடை பண்ணதுனால தான் அவங்களோட எந்த ஒரு தமிழ் படத்துலையுமே அவங்களால ஒர்க் பண்ண முடியல. அப்போ எப்படி ஹீரோ படத்துலையும் லியோ படத்துலையும் அவங்க டப்பிங் பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி வரும். ஆனா இந்த தடையெல்லாம் தாண்டி தான் லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துல சின்மயி த்ரிஷாவுக்கு டப்பிங் பண்ண வச்சார். அதே மாதிரி ஹீரோ படத்துலையுமே அவங்க டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே சீக்கிரட்டாக அந்த டப்பிங்கை முடிச்சிருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கு தெரியாமல் அந்த டப்பிங் வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த படத்தோட டைரக்டரான மித்ரன். அவர் மூலமாக தான் அந்த டப்பிங் வேலையவே முடிச்சு கொடுத்துருக்குறாங்க சின்மயி. அதே நேரத்தில் லியோ படத்துக்கு த்ரிஷாவுக்கு டப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அப்போ இந்த தடையை பற்றி சின்மயி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இதனால லோகேஷ் கனகராஜுக்கும் மித்ரனுக்குமே சில தடங்கள் வந்ததா சின்மயி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இத்தனை தடையும் தாண்டி சின்மயோட ஒர்க் மற்ற மொழிகள்ல தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இதுல பெரும்பாலும் தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல பாடல்களை அவங்க பாடியிருந்தாங்க. தமிழ்ல வரக்கூடிய படங்களான தெலுங்கு மொழிக்கோ இல்லைன்னா ஹிந்தி மொழிக்கோ டப் பண்ணும்போது அந்த மொழிகள்ல பாடியிருக்காங்களே தவிர நேரடியான தமிழ் பாடல்களை அவங்க படிக்கவும் செய்யல. அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் சின்மயோட குரலுக்கு மீண்டும் ஒரு இடம் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா அந்த தக்லைஃபோட ஆடியோ லான்ச் மேடை தான். இந்த ஆடியோ லான்ச் மூலமாக தான் எல்லாருமே மறந்த சின்மயி ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சின்மயி அறிமுகமான படம்னு பார்த்தோம்னா கன்னத்தின் முத்தமிட்டல். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது மணிரத்னம், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். அதே மாதிரி இந்த தக்லைஃப் படத்தை டைரக்ட் பண்ணது மணிரத்னம், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரஹ்மான். இதில் நிறைய பேர் சின்மயி குரலில் முத்தமலை சாங் கேட்கவே அவ்வளவு நல்லா இருக்கு, இப்படி அவங்கள பேன் பண்ணது தமிழ் சினிமா பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் சின்மயிக்குமே மக்கள் ஆதரவு கொடுத்து வராங்க. அந்த வகையில் சின்மயுமே எல்லாருக்குமே நன்றி சொல்கிற விதமாக சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வைரமுத்து, ராதாரவி, சிங்கர் கார்த்திக் இவங்க எல்லாருமே பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அதனால தான் என்னை இப்படி பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. லியோ படத்தில் என்னை பேன் பண்ணதையும் தாண்டி தான் த்ரிஷாவுக்கு டப்பிங் கொடுக்க வச்சாங்க. படம் ரிலீஸ் ஆனதுனால அவங்களோட எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ராதாரவியோட யூனியன் டீம் டப்பிங் பண்ண இன்ஜினியரை வேலையை விட்டு தூக்கவும் ட்ரை பண்ணாங்க. அதே போல ராதாரவியும் என்னை எந்த ஒரு படத்துலையுமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணவும் செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன்ல தடை பண்ணிட்டாங்கன்னா மற்ற யூனியன்லயும் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தடை பண்றாங்கிறது நிறைய பேருக்கு புரியவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சங்கத்துல இருக்கிற ஆள் தான் மற்ற சங்கத்திலையும் உறுப்பினராக இருக்கிறாங்க, அதனால அங்கேயுமே அவங்க தடை பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட 7 வருஷமா எந்த ஒரு படத்துலையுமே அவங்களால ஒர்க் பண்ண முடியல. இது எப்படின்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளே வராத மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்கள கட் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போதான் அவங்க அடிபணிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறத உண்மை. அவங்க 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறாங்க. அப்படி குழந்தைகளுக்கு அம்மாவை இருந்தாலுமே கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதை பத்தி ராதாரவி கிட்ட சின்மயியை ஏன் பேன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கலாட்டா பிக்ல ஒரு ஆங்கர் சூப்பரா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூனியன்ல 250 ரூபா கெட்டல அப்படிங்கறனாலதான் பேன் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சின்மயி டப்பிங் யூனியன்ல சேர்ந்து கிட்டத்தட்ட 70 படத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுவே பல லட்சங்கள் வரும். அப்படி இருக்கும்போது 250 ரூபா யூனியன் மெம்பர்ஷிப் கெட்டலன்னு சொல்லிட்டு நீக்குனது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 250 ரூபாயை நீ கெட்டலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள தடை பண்ணணும்னு சொல்லணுங்கிறனால தான் அவங்கள பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, அதனால தான் பேன் பண்ணோம்னா அதுவும் இல்லை. நீங்கள் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கே போயிருக்கிறாங்க சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க. ஸ்ருதிஹாசன் இப்போ வரைக்கும் மெம்பர்ஷிப் பணம் கெட்டவே இல்லை, ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் மெம்பராக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சின்மயி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பேன் பண்ணது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு ஒரு நிறைவான பதிலே கொடுக்காம கடைசியில் சின்மயை பற்றி பேசுறதுலாம் வேஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவே முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்தா ஒரு பொண்ணுக்கு நடந்ததை வெளியில சொன்னதுக்கு ஒரு அடக்குமுறை மாதிரி தான் தெரியுது. இதுக்கு கோர்ட்டு தான் சீக்கிரமா ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். இல்லைன்னா தமிழ் திரைப்பட சங்கம் தான் தலையிட்டு அவங்களுக்கு சாதகமா சொல்லணும். இவங்க பாடக்கூடாது, டப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணது ஏதோ ஒருதலை பட்சமா பண்ண மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஏன் இவ்வளவு நாளா சின்மயிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதான் தெரியல.